நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க குப்சன் பேசுறேன். இப்போ தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நான் ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் தென் நீங்க வந்து ஃபாரெக்ஸ்ல பேசிவ் ஏர்ன் பண்ணணும், லைவ் ட்ரேடிங் பண்ணணும், அண்ட் தென் டெய்லி சிக்னல்ஸ் வேணும், பெஸ்ட் மெம்பர்ஷிப் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட விஐபி சேனல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணது மூலமா எல்லா அக்சஸுமே முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். ஜஸ்ட் இதுக்கு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ற ப்ரோக்கர்ல ஜாயின் பண்ணாலே போதும். மத்தபடி எந்த சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் தென் கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீடைல் எக்ஸ்பிளனேஷனா ஃபண்டமெண்டலாவும் சரி, டெக்னிக்கலாவும் சரி இந்த வீடியோல சொல்லப் போறேன். ரொம்பவே லாங்கா தான் இருக்கும். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் தென் எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, எல்லா அப்டேட்ஸுமே வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கோல்ட பத்தி டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இது. அண்ட் தென் எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, கிரிப்டோவா இருந்தாலும் சரி, இந்தியன் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸா இருந்தாலும் சரி, எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் மார்க்கெட் கண்டிப்பா அதோட டெக்னிக்கல்ஸ் ஒபே பண்ணும். டெக்னிக்கல் அப்படின்னா ட்ரெண்ட் லைன், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அத பேஸ் பண்ணி மூவ்மெண்ட் ஆகும். லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஃபண்டமெண்டலா வந்து ரொம்பவே ரிஸ்கியா மூவ்மெண்ட் ஆகும். ஸோ டெக்னிக்கல பொறுத்தளவுக்கு மார்க்கெட் அடுத்தடுத்து எந்தெந்த ஜோனுக்கு போகும், அங்கேருந்து ரீட்ரேஸ்மென்ட் ஆகுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிக் மூவ்மெண்ட் ஒரு எப்படி சொல்றது? ஒரே நாள்ல ஒரு 1000 பிப்ஸ், 1500 பிப்ஸ் அப்படிங்கிற மூவ்மெண்ட் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ என்னதான் இந்த மாரி 1000, 1500 பிப்ஸ் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆனாலும், அங்கேயும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஸோ இதுலருந்து தெரிஞ்சிருக்கும் டெக்னிக்கலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு. அண்ட் தென் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு கிளியரான, ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் சரிங்களா? அதுல எந்தவித மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. அண்ட் தென் எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, நீங்க ட்ரெண்ட முதல்ல டிரா பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டுமே வந்து ஃபர்தரா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஷார்ட் டெர்ம்ல இல்லனாலுமே லாங் டெர்ம்ல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெண்ட பொறுத்தளவுக்கு கிளியரான, ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் சரிங்களா? ஸோ இன் பிட்வீன்ல மார்க்கெட் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறத கிளியரா பார்த்துடலாம். ஒரு ஹையா பார்த்தோம் அப்படின்னா 3497 அப்படிங்கிற ஜோனு. லோவரா பார்த்தோம் அப்படின்னா 3176 விக்கி விட்டு 3123 வரை கூட போயிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் கிளியரா ஒரு அப் ட்ரெண்ட் போய் அந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அத கிளியரா இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். ஸோ இது நம்மளோட ஹையி, இது நம்மளோட லோ. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இந்த ஜோனுக்குள்ள தான் நமக்கு நெக்ஸ்ட் வீக்ல ப்ரொஜெக்ஷன் ஆகி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ இதுல எதுவும் கரெக்ஷன்ஸ் எதுவும் இருக்கு, உங்களுக்கு எதுவும் சஜஷன்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அல்லது டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா அத வந்து நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல ஒரு சைட்வேஸ்ல இருக்கு. அப்போ ஹையா போனா நமக்கு 3496 போணும். ஸோ லோவா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வாரம் வந்து 3113 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிருந்துச்சு. ட்ரம்ப் வந்து டாரிஃப கம்மி பண்றேன் அப்படிங்கிற வார்த்தையினால. ஸோ லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புதன்கிழமை வந்து ஆப்பிள் யூசர்ஸ் அதாவது ஐஃபோன் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 25% வந்து டாக்ஸ் இம்போஸ் பண்றதா வந்து ட்ரம்ப் அகைன் சொன்னதால மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் சப்போர்ட் எல்லாமே டிரா பண்ணிக்கணும். ஸோ அப்பதான் மார்க்கெட் அடுத்து எந்த லெவலுக்கு போகும்னு தெரியும். ஸோ 4 டே டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது எனக்கு எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல. அதாவது ஒரு பிரேக் அவுட்டையோ, ஒரு ரீடெஸ்ட்மென்ட் எதுவுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ண போறேன் இந்த வீக். சரிங்களா? ஸோ இப்போ கன்சாலிடேஷன் பாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் என்ன? சப்போர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பா டிரா பண்ணணும். ஸோ மார்க்கெட் இந்த ஜோன பிரேக் பண்ணி மேல போச்சு அப்படின்னா, கரெக்ட்டா பார்த்தோம்னா லாஸ்ட் வீக் பாருங்க 3363 அப்படிங்கிற ஜோன் போயிட்டு கீழ வந்திருக்கு. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 3370ல இருக்கு. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1 சரிங்களா? இந்த ஜோன பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போகும் பட்சத்துல 3414 அல்லது 3430ங்கிற ஜோனுக்கு கூட போகும். ஏன்னா லிக்விடிட்டி கிராப் அந்த விக் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. இந்த ஜோனையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி மேல போகும் பட்சத்துல நம்ம கண்டிப்பா 3500 அப்படிங்கிற ஆல் டைம் ஹைக்கு மேலேயே போறதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்பவே இருக்கு. ஸோ அப்போ மேல போனா இங்க வரைக்கும் போகும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளியரா டிரா பண்ணிடலாம். நம்மளோட இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3338 இருந்து 35. ஸோ இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் என்ன ஆகும்? ஒரு டச் கொடுத்துட்டு அகைன் ஒரு புல் பேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அஸ் யூசுவல் நான் வீக்லி ஓவர் வீடியோலயே சொல்லியிருந்தேன். மார்க்கெட் கிளியரா ஒரு பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு. இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழ போகும் பட்சத்துல மார்க்கெட் 3280 அப்படிங்கிற ஜோன் போகும். ரைட்டா? ஸோ அப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படிங்கிறதையும் டிரா பண்ணியாச்சு. சப்போர்ட் ஜோன் என்ன அப்படிங்கிறதையும் டிரா பண்ணியாச்சு. இப்போ அத கிளியரா மென்ஷனும் பண்ணி காமிச்சிடுறேன். ரைட்டா? இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1 சரிங்களா? இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R2. இதுக்கு மேல போகும் பட்சத்துல இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R3 ஒரு ஆல் டைம் ஹையும் கூட.
ரெசிஸ்டன்ஸ் R3 அண்ட் 80H ஆல் டைம் ஹை. இது நம்மளோட இமீடியட் சப்போர்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் இமீடியட் சப்போர்ட்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இது நம்மளோட இமீடியட் சப்போர்ட். இது சப்போர்ட் S1. ரைட்டா, இதையும் பிரேக் பண்ணி கீழே போகும்போது சப்போர்ட் S1 ட்ராப் பண்ணியாச்சு. ரைட். ஸோ அப்போ இது கீழே இருக்கிற எல்லாமே லிக்விடிட்டி கிராப் ஜோன். ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக நல்ல ஒரு செல்லை எதிர்பார்க்க முடியும். ரைட்டுங்களா? இப்போது மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக பார்க்கணும். ஒரு 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது. டே டைம் ஃப்ரேம்லேயுமே நமக்கு அப் ட்ரெண்ட்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்லோவாக பார்த்தோம் அப்படின்னா 3122 மார்க்கெட் கிளியராக ஒரு கனெக்டிங் ஆகுது. ரைட்டா, இது நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன். போல்டன் பண்ணிக்கிறேன். 4 ஹவர் அப் ட்ரெண்ட் லைன். ரைட்டா, இது நம்மளோட 4 ஹவர் அப் ட்ரெண்ட் லைன் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இங்கேருந்து மேலே போகிறது பார்த்தாச்சு. அப்போ மேலேருந்து கீழே வர ஜோன் பார்க்கணும்ல. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆல் டைம் ஐயா 3500 நம்மளோட ட்ரெண்ட் எடுக்கிறேன். கரெக்டா, இது நம்மளோட 4 ஹவர் டவுன் ட்ரெண்ட் லைனு. 4 ஹவர் டவுன் ட்ரெண்ட் லைன். ரைட்டா, ரைட். ஸோ இப்போ கிளியராக மார்க்கெட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு பிரேக் அவுட்டையும் நம்ம எதிர்பார்க்க முடியுது. சரிங்களா? இப்போது என்னை பொறுத்தளவுக்கு என்னோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத கிளியராக காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட் கிளியராக ஒரு பை ஆக போகுது. ப்ரொஜெக்ஷன் லாங். ஸோ இந்த ஜோன்லேருந்தே பை ஆகுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் 3337 பிரேக் அவுட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு பை ஆகும். முதல் டார்கெட் ப்ரைஸ் 3325, லேட்டராக 3432, ஒரு ஆல் டைம் ஹைக்காக 3500 அப்படிங்கிற ஜோனுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நான் 3292 வைக்கணும். ஸோ கொஞ்சம் டவுன் பண்ணி 3280 வச்சுருக்கிறேன். லிக்விடிட்டி கிராப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. அப்போது என்னோடய பாத்வே என்ன, இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகி முதல் டார்கெட் ப்ரைஸ் இங்கே, ரெண்டாவது இந்த இடத்துல ரீட்டெஸ்ட் கொடுத்து ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் ஆக போகுது. அதை ஹைலைட் பண்ணியுமே காமிச்சாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் ஏன் பை ஆக போகுது அப்படிங்கிற ரீசன்ஸை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இந்த வீக் ரொம்பவே டெப்த்தாக சொல்லலை, முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஸோ இங்கே நமக்கு மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ பிரேக் ரெசிஸ்டன்ஸ் ரீடெஸ்டட் அண்ட் ஒபே ட்ரெண்ட் லைன். break resistance, retest, break resistance, retested, and obey trend line. obey trend line. ஸோ இது முதல் ரீசன். அண்ட் தென் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சரையே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து பாருங்கள், மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கா, ஒரு லோவிலேருந்து ஒரு ஹைலேருந்து ஒரு லோ, ஒரு ஹைலேருந்து ஒரு லோ, அகெயின் ஒரு ஹை போயிட்டு என்ன ஆயிருக்கணும், ஒரு லோ ஆயிருக்கணும். பட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட ஸ்ட்ரக்சரையே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, உடச்சி எரிஞ்சிருக்கு. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஹியர். ஸோ அதையுமே நம்ம கிளியராக இதை மென்ஷன் பண்ணி காமிச்சிட்றேன். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்பியர்டு ஹியர். change of character appeared here. அது ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் கிளியராக ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது ஓவராலாக டெக்னிக்கலாக என்னென்ன ரீசனால கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டேன். பாருங்கள், கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. அப் ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி மேலே போகுது. பிரேக் அவுட் பண்ண ஸோ பிரேக் இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, 3340 அப்படின்னு சொன்னால் பிரேக் அவுட் பண்ணி போயிருக்கா. ஸோ அதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளியராக ஒரு டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறது 4 ஹவர் டைம் ஃப்ரேமில்
சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் பொறுத்த அளவுக்கு எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸுமே இல்ல. பட் ஒரு லாங் ரேலியா பார்க்கும்போது ஒரு லோல இருந்து ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, அகைன் ஒரு ஹை. ஸோ ஒரு வி பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல வந்து மார்க்கெட் நல்லா ஒரு புல்லிஷ் ஆகி போயிட்டு இருக்கு. இன் பிட்வீன் கேப்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுமே பிரேக் கொடுத்துருக்கிற சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கிளியரா மார்க்கெட் ஒரு லாங் ரேலியா போயிட்டு இருக்கா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரையுமே பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்பவே இருக்குது. ஸோ கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். இது XAUSDயோட 4 hour அப் ட்ரெண்ட் ப்ரொஜெக்ஷன். XAUSD ஸ்லாஷ் கோல்டோட 4 hour பை ப்ரொஜெக்ஷன். டேட் பார்த்தோம் அப்படின்னா 25/05/24 25. இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ரைட்டா. ஸோ இப்போது டெக்னிக்கலாக என்னென்ன ரீசனெல்லாம் மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஃபண்டமெண்டலாக பார்த்துடலாம். ஸோ ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது ஒரு நியூஸஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக செக் பண்ணணும். ஸோ கோல்டு நம்ம எடுத்தாச்சு. இதில் நியூஸஸில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு தெரியும் உங்களுக்கு. கோல்டு ரைசஸ் அட் த ட்ரம்ப்ஸ் ஆஃப்டர் த 50%. ஸோ பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து லாஸ்ட் வீக் இன்க்ரீஸ் ஆச்சு. எதனால் அப்படின்னா 50% வந்து டேரிஃப் வந்து யூரோப்பியன் குட்ஸ் மேலே ஒரு இம்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் கோல்டோட ரேட் வந்து இன்னும் பம்ப் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஏன்னா லாஸ்ட் வீக் கூட வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து டேக்ஸ் இம்போஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் இப்போ யூரோப்பியன் ப்ராடக்ட்ஸ், அதாவது யாரையுமே விட்டு வைக்கல, சுற்றி அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கோல்டு இன்னும் ஒரு புல்லிஷ் ஆன மூமெண்ட் எதிர்பார்க்கறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ இது வந்து டெக்னிக்கலாக உள்ள ரீசன். அண்ட் தென் கோல்டோட ப்ரைஸை பார்த்த அளவுக்கும் சரி, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு சைட்வேஸில் இருக்குது. பார்த்து சொல்லியிருந்தேன்ல பிகினிங்லே. இங்கேருந்து பார்த்தோம்னா கன்சாலிடேஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ லோக்கு போயிட்டு அகைன் என்ன பண்ண போகுது, ஒரு ஹையான அந்த ஜோனுக்கு தான் போக போகுது. அப்படி இதில் மாற்றம் எதுவுமே கிடையாது. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தாலும் இதே ஜோனுக்குள்ள வந்து மார்க்கெட் சுற்றிக்கிட்டே இருக்குது. சரிங்களா. ஸோ இன்னொரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து DXY எடுத்துக்கலாம். ஸோ DXY வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இது வந்து நம்ம இப்போ அனலைசிஸ் பண்ணது கிடையாது. போன வாரத்துக்கு முந்தின வாரமே அனலைசிஸ் பண்ணது. ஸோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இதில் பாருங்கள் மார்க்கெட் கிளியராக நம்ம ஒபே பண்ண ஜோனுக்கு டச் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபாலோ ஆகிறதுக்கு தயாராக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்து இது இப்போ ட்ராப் பண்ண சார்ட்டோ அன்னைக்கு ட்ராப் பண்ண சார்ட்டோ கிடையாது. ஒரு வீக்லி பேசிஸில் நம்ம முன்னாடியே ட்ராப் பண்ணி வச்ச சார்ட். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கிளியராக நான் ட்ராப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு ஹை போயிட்டு ஒரு லோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி என்னோடய ஜோனை ரீச் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகி 95 அப்படிங்கிற ஜோனுக்கு வரப்போகுது. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்போ கோல்டோட ப்ரைஸ் இன்னும் எவ்வளோ பூம் ஆகும் அப்படின்னு. ஸோ எனக்குலாம் தெரிஞ்ச மார்க்கெட் நல்லா ஒரு ஸ்பைக் ஆகி ஒரு 3700 3800 அப்படிங்கிற டார்கெட்ஸ்லாம் வித்தின் திஸ் இயர், இந்த இயருக்குள்ளே அச்சீவ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ கோல்டை பொறுத்த அளவுக்கு பை எ டிப். ஸோ அஸ் ஆஃப் நோ மார்க்கெட் எவ்வளோ டிப் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து பை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஸோ இந்த அனலைசிஸில் எதுவும் மாற்றங்கள் இருக்குது, இதில் எதுவும் சேஞ்சஸ் ஆகுது, மார்க்கெட் அகைன் ஒரு ஃபாலோ ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட விஇபி சேனல் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெக்னிக்கலி கோல்டு குணா பை, ஃபண்டமெண்டலி குணா பை. எண்ட் ஆஃப் த டே இதில் எதுவும் கரெக்ஷன்ஸ் இருக்குது, எதுவும் ஃபண்டமெண்டல் நியூஸஸ் எதுவும் இருக்குது, டேரிஃப் வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டெப்த்தான ஃபாலோ இருக்கும். ஸோ எந்த அப்டேட்ஸ் எது வேணும்னாலும் ஸ்டே டியூன்ட் ஆஃப் தவர் கம்யூனிட்டி. அண்ட் தென் கமெண்ட், கிளாரிஃபிகேஷன், குறை நிறைகள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்லேயும் பண்ணலாம். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் பெஸ்ட் அப்டேட்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு நல்ல தகவலில் நல்ல பதிவில் உங்களே சந்திக்கும் வரை உங்களை விட வருவது உங்கள் டிப்ஸன். நன்றி, வணக்கம். அண்ட் தென் எந்த மாதிரி இருந்தாலும் சரி ப்ராப்பராக சால்வ் பண்ணுங்கள். மணி மர்ஜிமை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து. நன்றி.